Good morning, students. Today we discuss about the next topic, water conservations. Unit 24. அதில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வாட்டர் கன்சர்வேஷன்ஸ். என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம நேற்று பார்த்ததுக்கப்புறம் உள்ள மித்த வீடியோ வந்து வாட்டர் கன்சர்வேஷன். வாட்டர் கன்சர்வேஷன் இஸ் த preservation, control and management of the water resources. அதாவது வரக்கூடிய காலத்தில் இப்போ சீசன் நல்ல மழைனால நமக்கு அது மழை வந்து அதிகமாக இருந்துருச்சு. மழை இல்லை அப்படின்னா தண்ணீர் பற்றாக்குறை. அப்போ அதை எப்படி சேவ் பண்ணணும், வீணாகிறத எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை வந்து மேனேஜ்மெண்ட், இந்த மூணு சேர்ந்தது தான் வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். It also includes activities to protect the hydrosphere and meet the current and future human demand. இன்றைக்கி இருக்க சூழல், வரக்கூடிய சூழல் எல்லாத்தையும் பார்த்து நம்ம வாட்டரை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதான் இந்த வாட்டர் கன்சர்வேஷன் அப்படிங்கிற டாபிக். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு தான் அதை எப்படி கன்சர்வேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். It creates more efficient use of the water resources. It ensures that we have enough unusable water. It helps in decreasing water pollution. It helps in increasing energy saving. அப்போ தேவைக்கு வேண்டுமளவு வாட்டரை வந்து சேவ் பண்ணிக்கணும். எனஃப் யூஸபிள் வாட்டரை வந்து மழை நீரையோ மற்ற நீரையோ எப்படி யூசேஜ் பண்ண முடியும் அப்போ அதை வந்து மழை நீரை சேமித்து வைக்கணும். அந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும். இட் ஹெல்ப்ஸ் இன் டிக்ரீசிங் வாட்டர் பொல்யூஷன், வாட்டர் வந்து வீணாகிறத தடுக்கலாம் அல்லது வாட்டர் வந்து பொல்யூஷன் ஆகிறத தவிர்க்கலாம். இட் ஹெல்ப்ஸ் இன்க்ரீசிங் எனர்ஜி சேவிங், நம்ம வந்து எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்கும் வாட்டர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன், இந்த 4 பாயிண்ட்லேயும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ். வாட்டர் கன்சர்வேஷன்ஸ் மெஷர். Industrial conservation. Water conservation measures that can be taken by industries are using dry cooling system. If water is used as a cooling agent, reusing the water for irrigations or other purpose. Agriculture conservation. Agricultural water is often lost due to the leaks in canals, runoff and evaporation. Some of the water conserving methods are using lined or covered canals that reduce loss of water and evaporation, using improved techniques such as sprinklers and drip irrigations. நேரடியாக பைப் மூலமாக போய் பிளான்ட்டுக்கு நம்ம வாட்டரை அலோவ் பண்ணலாம், அல்லது ஸ்ப்ரிங்க்லர்ஸ் தெளிக்கக்கூடிய முறையில், அல்லது ட்ரிப் இரிகேஷன்ஸ் அந்தந்த டைமிங்கில் மட்டும் தண்ணி விட வேண்டியது, அந்த மாதிரி. என்கரேஜிங் the development of crops that require less water and are drought resistant. Mulching of soil in vegetable cultivation and horticulture. இப்போ அடுத்தல மோர் நோவில் வந்து வாட்டர் டே அப்படிங்கிறத 22nd மார்ச் எவ்ரி இயர் நம்ம 22nd மார்ச் வந்து வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்னு வச்சுருக்கோம். இது தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒன்று. அடுத்து டொமஸ்டிக் கன்சர்வேஷன். All of us have the responsibility to conserve water. We can conserve water by the following activities: using a bucket of water to take bath, then taking a shower, using low flow taps, using recycled water for lawns, repairing the leaks in the taps, recycling or reusing water wherever it is possible. Strategies adapted to conserve water. வாட்டருடைய எந்தெந்த சோர்ஸில் நம்ம வாட்டர் அப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இம்ப்ரூவ்டு இரிகேஷன்ஸ் டெக்னிக்ஸ், ஆக்டிவ் யூஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், மினிமைசிங் டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன்ஸ், அவேர்னஸ் ஆன் வாட்டர் கன்சர்வேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம் பாண்ட்ஸ், ரீசைக்ளிங் ஆஃப் வாட்டர். Farm ponds are used as one of the strategies to support water conservation. Much of the rainfall runs off the ground. The runoff not only causes loss of water but also washes away precious topsoil.
Farm ponds help the farmers to store water and to use it for irrigation. Layout of farm barn. Farm barn is a dot structure with a definite shape and size. They have proper inlet and outlet structures for collecting the surface runoff flowing from the farm's area. The stored water is used for irrigations. Advantages of farm ponds. The advantages of farm ponds are they provide water to growing crops without waiting for rainfall. They provide water for irrigation even when there is no rain. They reduce soil erosion. They recharge groundwater. They improve drainage. The excavated soil can be used to enrich soil in fields and leveling lands. They promote the fish rearing. They provide water for domestic purposes and livestock. Water recycling. Water recycling, apart from rainwater harvesting, is also one of the key strategies to conserve water. Water recycling is reusing, such as agriculture and landscape irrigation, industrial process, flushing in toilets and groundwater recharge. Wastewater recycling stages. Conventional wastewater treatment consists of a combination of physical, chemical, and biological process which remove solids, organic matter, and nutrients from wastewater. The wastewater treatment involves the following stages. Primary treatment. Primary treatment involves the temporary holding the wastewater in a tank. The heavy solids get settled at the bottom while oil, grease, and lighter solids float over the surface. The settled and floating materials are removed by removing remaining liquid undergoes secondary treatment. செகண்டரி ட்ரீட்மெண்ட் இப்போ ஃபஸ்ட்டு தொட்டியில் என்ன செய்வாங்கன்னா கொண்டாந்து தண்ணியை பம்ப் பண்ணி ஒரு தொட்டியில் போடுவாங்க. அப்போ வெயிட்டான பாட்டில் பூரா கீழே செட்டில் ஆயிரும். லைட் வெயிட் பூரா மேலே அப்படியே ஃப்ளோவில் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அடுத்து செகண்டரி ட்ரீட்மெண்ட். Secondary treatment is used to remove the biodegradable dissolved organic matter. This is performed in the presence of oxygen by aerobic microorganisms. Biological oxidation. The microorganism must be separated from the treated water waste by sedimentation. After separating the sediments or biological solids, the remaining liquid is discharged for tertiary treatment. Tertiary treatment. Tertiary or advanced treatment is the final step of sewage treatment. It involves removal of inorganic constituents such as nitrogen, phosphorus, and microorganisms. The fine colloidal particles in the sewage water are precipitated by adding chemical coagulations like alum or ferric sulfate. இன்லெட் சீவேஜ் வாட்டரில் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன மாதிரி இருக்குது? செடிமெண்டேஷன், ஹெவி சாலிட்ஸ், ஃப்ளோட்டேஷன், ஆயில், கிரீஸ், இது பூரா அதிகமாகும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு செகண்டரி ட்ரீட்மெண்ட். அதில் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன், பயோடிகிரேடபிள் டிசால்வ்டு ஆர்கானிக் மேட்டர் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அடுத்து டெர்ஷரி ட்ரீட்மெண்ட், ஃபிசியோ கெமிக்கல், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சஸ்பெண்டட் சாலிட்ஸ், ஹெவி மெட்டல்ஸ், டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ், குளோரினேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அடுத்து அவுட்லெட் ரீசைக்கிள் வாட்டர். Uses of recycled water: agriculture, landscape, public parks, cooling water for power plants and oil, refineries, toilet flushing, dust control, construction activities. Next, IUCN, International Union for Conservation of Nature and Natural Resources. The IUCN is an international organization working in the field of nature conservation and sustainable use of natural resources. IUCN is the global authority on the status of the natural world and the measures needed to safeguard it. Vision of IUCN. The vision of IUCN is a just world that values and conserves nature.
Mission of IUCN. The mission of IUCN is to influence, encourage and assist societies throughout the world to conserve the integrity and diversity of nature and to ensure that any use of natural resources is equitable and ecologically sustainable. The organization is best known to the wider public for complying and publishing the IUCN Red List threatened species, which assess the conservation status of species worldwide. India, a mega diverse country with only 2.4% of world's land area, accounts for 7 to 8% of all recorded species. It includes over 45,000 species. இதில் வந்து ரெட் லிஸ்ட் அப்படி ரெட் டேட்டா அல்லது ரெட் டேட்டா புக் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. Species of plants and 91,000 species of animals. The country's diverse physical features and climatic conditions have resulted in a variety of ecosystems such as forests, wetlands, grasslands, desert, coastal and marine ecosystems. 4 of 34 globally identified biodiversity hotspots are found in India. They are the Himalayas, the Western Ghats, the Northeast, the Nicobar Islands. India became state member of IUCN in 1969 through the Ministry of Environment, Forest and Climate Change. IUCN was founded in 5th October in 1948 at Gland, Switzerland. அதில் வாழக்கூடிய உயிரினங்களை போட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will next lesson, next unit. Thank you one and all.